இதை விட துல்லியமான ஒரு விஷயம் தான் அட்சய லக்ன பദ്ധதியினுடைய வளரும் லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. பொதுவுடைமூர்த்தி ஐயாவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நீங்க ஜோதிடராக இருந்திருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. அப்போ ஒரு முறையை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி மக்களுக்கு சில பலன்களை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த முறையே தவறு, இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற முறையே தவறு, இப்பதான் வந்து ஏஎல்பியில் இப்படி ஒரு முறை இருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜோதிடராக இருந்து எல்லா மக்களுக்கும் பலன் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த பலன்கள் எல்லாமே அப்ப தவறுன்னு எடுத்துக்கலாமா? ஜென்ம லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அவர் 30 வயசுக்கு ஒரு கேள்வி கேட்பாருன்னா என்ன கேள்வி கேட்பாரு? 30 வயசுனா 3வது லக்னம் போகும். அப்போ வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா ஒன்றும் வேலை தேடுவார், திருமணம் நடக்கும். இந்த ஏஎல்பி முறை சார்ந்த இருக்கிற எல்லா நபர்களுமே இன்க்ளூடு பொதுவுடைய எவ்வளோ ஆரம்பிச்சு இங்கே இருக்கிற இப்போ ஸ்டூடெண்ட்ஸு உங்களை மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மற்ற ஜோதிடர்கள் கூட ஒரு கலந்தாய்வு பண்ணி இந்த மாதிரியான ஒரு முறை நம்ம தவறா மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த முறை தவறானது, இப்படி ஒன்று இருக்கு, இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு அதை அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இதுதான் நடைமுறைக்கு கொண்டு வரணும். இது வரைக்கும் மக்களுக்கு வந்து தவறான விஷயங்களை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு கலந்தாய்வு அப்படின்னு ஒன்று எங்கேயுமே நடக்கலையே. துல்லியம்னு போகும்போது நம்ம டெப்த்தாக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் அங்கே அந்த கிரகங்கள் தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுதான்னு தெரியுது. இவங்கெல்லாம் இந்த முறையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த மாதிரி யாராவது ஓகே ஆமாம் நீங்கள் பண்ண ஆராய்ச்சியில் இப்படி தான் இருக்குது, லக்னம் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மற்ற முறை ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா? பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். 10 வருடத்திற்கு ஒரு முறை லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லப்படுற ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிவி சத்யநாராயணன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாரம்பரிய ஜோதிடத்தில் ஆரம்பித்து இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் ஜோதிடம் வரைக்கும் எல்லாருமே ஒரு பாதையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது மட்டும்தான் வேறு ஒரு பாதையில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதில் மக்களுக்கு சில குழப்பங்கள் வருது இல்லையா? இது வரைக்கும் பாரம்பரியமாக நிறைய ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்கோம். லேட்டஸ்ட்டாக எல்லா ஜோதிடர்களுக்கு போனாலும் இப்படி தான் ஒரு முறை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏஎல்பியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு ஒரு மக்களுக்கு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துக்கு ஏஎல்பி சைட்லேருந்து உங்களோட பதில் என்னவா? அதாவது சார், இப்போ எல்லாருக்குமே வந்து ராசின்னா தெரியும். சார் நான் மிதுன ராசி, சார் நான் கடக ராசி, சார் நான் சிம்ம ராசி சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுலேயே கொஞ்சம் ஃபைன் டியூன், இல்லை சார் நான் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் சார், இல்லை சார் நான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் சார், இப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னா தெரியும். ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் நட்சத்திரம். இப்போ ராசின்னா நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் லக்னம்னா நிறைய பேருக்கு வந்து சார் ராசி தெரியும் சார், இந்த ராசி சார் எனக்கு பழக்கம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள் வந்து இன்னைக்கு வந்து ராசி பலன் வந்து நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ராசின்றது மனசில் பதிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. ஆனால் லக்னம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாளைக்கு ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் தான் ஒரு நாளைக்கு ட்ராவல் ஆகுன்றது தெரியும். ஆனால் லக்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ட்ராவல் ஆகும் எல்லாருக்குமே. இந்த நட்சத்திரம் வந்து இந்த லக்னம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த லக்னம் 2 மணி நேரம் லக்னம் இருக்கு இல்லையா? இப்போது சார் நான் மேஷ லக்னம் சார், அந்த 2 மணி நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக போகிறோம் உள்ள. அப்போ ஜென்ம லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஜென்ம லக்னம் மேஷ லக்னம், ஜென்ம லக்னம் ரிஷப லக்னம், மிதுன லக்னம் இப்படின்ற ஒரு விஷயம் 2 மணி நேரத்தில் இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்ற நிலைப்பாடு இருக்கு. ஆனால் இதை விட துல்லியமான ஒரு விஷயம் தான் அட்சய லக்ன பദ്ധதியினுடைய வளரும் லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த லக்னம் வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கு அப்படின்னா 3 கேஜி இருக்கும். அந்த குழந்தை வந்து மேஷ லக்னத்தில் ரிஷப ராசிலையோ மிதுன ராசிலையோ பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்மம் ஃபுல்லாக அவங்களது மேஷ லக்னம் இல்லை ரிஷப ராசி இப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து வளர்ச்சி இருக்கா, அந்த குழந்தைக்கு 20 வயசு 25 வயசு இல்லை 30 வயசு ஆகும்போது அதனுடைய எடையும் கூடுது. கரெக்டுங்களா? இனிமேல் அதே ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா பொருந்துமா? பொருந்தாது. அப்போது என்னென்னா ஆளும் வந்து வளர்கிறாங்க, அறிவும் வளருது அப்படின்ற நிலைப்பாடு இருக்கா? இப்போ சின்ன வயசில் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ போய் 30-35 வயசில் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்குமானா, அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ பிடிக்குமானா பிடிக்காது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தா பிடிக்கும். அப்போது பெண்கள் மேலே ஒரு அஃபேர் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குமா? வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முயற்சி வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இந்த டைமில் தான் எடுக்கிறதுக்கு. ஆனால் வேலை சம்மந்தம் இதுதான் அட்ராக்ட் ஆகும். அப்போது எல்லாமே வளருதுன்ற நிலைப்பாடு தான் முக்கியம். அதனால தான் அட்சய லக்ன பദ്ധதியில் வந்து ராசியும் நகருது, அதே மாதிரி லக்னங்களும் நகருது. இப்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராசியும் வளருதுன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா
அவருக்கு சனி தசை போயிட்டு இருக்கு அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கும் அவருக்கு. அப்போ அதுவும் வளருது அப்படின்ற நிலைப்பாடு இருக்கா? இருக்குது. அப்போது லக்னம் வளருது அப்படின்றதா இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பார்க்குறதுக்கு உதவக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். இது நிறைய குழப்பமடைய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அட்சய லக்ன பദ്ധதி இல்லை ஏஎல்பி சாஃப்ட்வேர்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் உங்கள் மேனுவல். ஓகே, நாங்கள் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து நம்மளோட டீட்டெயிலில் கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட லக்னம் மாறுது. இப்போ மேச லக்னத்தில் இருக்கேன் நான் அப்படின்னா எனக்கு ஒரு 11 வயசு ஆயிருக்கு அப்படின்னா ரிஷப் லக்னத்துக்கு மாறிடு. ஒரு 21 வயசு ஆகுது அப்படின்னாக்கா மிதுன லக்னத்துக்கு மாறிடு. லக்னம் மாறுது அப்படிங்கிறத தாண்டி இந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது என்ன கால்குலேஷன் தெரியல. அது வந்து இப்போ ராசிகளின் அடிப்படையில் ஒரு 12 ராசிகள் அப்படிங்கிறப்ப 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறலாம், 27 நட்சத்திரம் 27 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறலாம், இப்படி எல்லாம் கணக்கு இருக்கு. சரி. ஆனால் 10 வருடங்கள்ங்கிற அந்த கால்குலேஷன் எதன் அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க? இது வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஆயுள் காலம்னு சொல்லப்படுகிறது 120 வருஷம் சார். இது 120 வருஷத்துக்கு டிவைட் பை 12 ராசி கட்டங்கள். 12 ராசி டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு லக்னத்துக்கு 10 வருஷம்ன்ற மாதிரி கணக்கு வருதா? கணக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரி, அதில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அப்போ எவ்வளோ காலகட்டத்தில் ஒரு நட்சத்திர புள்ளியில் எவ்வளோ காலகட்டம் நகருது? ஏன்னா 9 நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள். இதை நீங்கள் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 9 நட்சத்திர பாதத்துக்கு கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10 வருஷம்னு வந்து. இப்போது இந்த ஏஎல்பி முறை அப்படிங்கிறத இப்போ ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா இவங்க தான் வந்து முதல்ல அறிமுகம் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்களாம் அது மூலமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. புதுவுடை மூர்த்தி ஐயாவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோதிடராக இருந்திருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்போ ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி மக்களுக்கு சில பலன்களை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்போது இந்த முறையே தவறு, இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற முறையே தவறு, இப்பதான் வந்து ஏஎல்பியில் இப்படி ஒரு முறை இருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜோதிடராக இருந்து எல்லா மக்களுக்கும் பலன் சொல்லிருக்கீங்க இல்லையா? அந்த பலன்கள் எல்லாமே அப்ப தவறுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து தவறுன்னு எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா இன்னைக்கும் ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து பலன் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே துல்லியம்ன்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமா டிராவல் பண்ணலாம். மாட்டு வண்டியில் டிராவல் பண்ணலாம், கார்ல டிராவல் பண்ணலாம், ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த டைமில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுன்றது முக்கியமாக இருக்குது. இப்போது இதுக்கு வந்து இது அனுபவம்ன்றது வேணும். இன்றைக்கி ஒரு ஜோதிடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பல முறைகள் படிச்சிருக்கேன். பாரம்பரிய முறை, நாடி முறை, இந்த மாதிரி எல்லா முறைகளும் ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்துருந்து அனுபவம் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் போட்டு அந்த தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற கோச்சார பலன்கள் எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன். இதுக்கு என்னென்னா டைம் வந்து கன்சம்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். ஆனால் அட்சய லக்ன பద్ధதியில் துல்லியமும் அதிகம், டைம் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்குது. ஓகே, இது ரெண்டு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் துல்லியம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஏன்னா துல்லியம் நாங்கள் இந்த ஜோதிடத்தில் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறோம். ஆனால் எல்லாரும் பார்க்குற முறைகளில் நாங்கள் அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை சேர்த்து பார்க்குறோம், அதனால துல்லியம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே டோட்டல் பேட்டர்னே மாறுது. ஆமாம், எனக்கு இப்போ ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னா எனக்கு சிம்ம லக்னம் ரிலேட்டடாக தான் நான் இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு சிம்ம லக்னமே கிடையாது, இப்போது நீ வேற ஒரு லக்னத்தில் இருக்கிற அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறப்போ இது பேட்டர்னே மாறுது இல்லையா? கண்டிப்பாக கேட்குறேன். இப்போ வந்து நான் வந்து வேலூரில் பிறந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேலூரில் நான் பிறந்திருக்கேன். அப்போ என்னுடைய லக்னம் வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. மேஷ லக்னம், வேலூரில் பிறந்திருக்கேன். நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரணும். இப்போ அங்கேருந்து வரக்கூடிய தூரங்கள் ஓகேங்களா, அங்கேருந்து நான் கூகுள் மேப்பில் டைப் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. கபாலீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக காமிக்கும் ஓகேங்களா. அதில் வந்து நிறைய ஸ்டாப்பிங் இருக்கும், அங்கங்கே நிறுத்தி வர வேண்டியிருக்கும், நிறைய டிராஃபிக் இருக்கும், ரோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிளாக்கேஜ் இருக்கும். நான் இங்கே வந்து அங்கேருந்து வளர்ந்து என்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ நான் ட்ராவல் பண்ணி சென்னை வந்துட்டேன். இப்போ மயிலாப்பூரே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மயிலாப்பூர்லேருந்து கபாலீஸ்வரர் கோயில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்ட ஓகேங்களா. அவங்க கேட்குற கேள்வி எனக்கு வீடு, வண்டி, வாகனம், எனக்கு வந்து எப்போ பைசா வரும், எப்போ வந்து நான் வந்து எனக்கு திருமணம் ஆகும், இப்படின்ற விஷயத்த ஈஸியாக எனக்கு கிட்ட இருக்கிறதுனால வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க முடியுமானா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லலாம். அப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். இப்போது ஒருத்தர் வந்து ஜென்ம லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அவர் 30 வயசுக்கு ஒரு கேள்வி கேட்பாருன்னா என்ன கேள்வி கேட்பாரு? 30 வயசுனா 3வது லக்னம் போகும். அப்போ வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயம்,
அப்படின்னா ஒன்று வேலை தேடுவார், திருமணம் நடக்கும். இந்த லக்னத்தை வைத்துக்கொண்டு மட்டுமே வந்து இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இல்லை. உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம், அப்போ கூட உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரு, நட்சத்திராதிபதி எப்படி இருக்காருன்னு அங்கேருந்து பார்த்தோன்னா தெரியும். அந்த தூரங்கள், நம்ம பயணப்படக்கூடிய துல்லியம் இப்போ எல்லாமே துல்லியம் போகுது இல்லையா. இன்றைக்கி வந்து நான் ஒரு விஷயத்தை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அர்ஜென்ட்டான மெசேஜ், ஒரு டெத் மெசேஜ்னு வச்சுக்கோங்க. கம்யூனிகேட் பண்ணால் தந்தி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ யாராவது தந்தி யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு சின்ன வாட்ஸ்அப்பே போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அதே விஷயத்தையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வளருது இல்லையா. எல்லாமே வளரும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது, இது எல்லாருக்குமே தெரியும். இல்லை சார், நான் வந்து பட்டன் ஃபோனை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், நான் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன், இல்லை ஐஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாம தான் பின்தங்கி போகிறோம். இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணுன்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே, இப்படி மாற்றங்களை நோக்கி நம்ம போகிறோம். அதுக்காக இந்த ஏஎல்பிங்கிறது ஒரு சில மாற்றங்களை கொடுத்துருக்கு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட கருத்தாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இதே மாற்றங்கள் மறுபடி புதுவுடைமூர்த்தி ஐயாவே சொல்லட்டுமே, நான் இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சியில் இந்த இடத்துல ஒரு சின்னோண்டு விஷயத்தை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனிச்சு அதனால இப்படி ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரார் அப்படின்னு வச்சுக்கோம். இல்ல வேறு ஒரு நபர், யாரோ ஒரு ஜோதிடர், பிரபலமான ஜோதிடர், இந்த மெத்தட்லையும் இப்படி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாரு. நீங்க 10 வருஷம் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ண மாதிரி அவர் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து லக்னம் இல்லை, இன்னொரு விஷயங்கள் இப்படி மாறுது அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியுமான்னு இந்த கேள்வி கேட்குறீங்க இல்லையா. எனக்கு வந்து நான் என்ன மெத்தட் எடுத்துகிட்டு வந்தாலும் சார், ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். நான் சொல்கிற பலன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற நிகழ்வு இருக்கா, இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இன்னைக்கு வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் வந்து படிக்கிறாங்க. இவங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுத்து வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க. இவங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்தையும் கிளாஸில் போடுறோம். நான் வச்சிருக்கிற சாம்பிள் ஜாதகத்தை போட மாட்டேங்கிறேன், நான் அவங்களுடைய ஜாதகம் தான் எடுத்து போடுறேன். இது எல்லாத்துக்கும் பலன் வருதா? நம்ம இப்போவுமே இந்த 4வது கிளாஸ்லேருந்து எப்போ ஸ்டார்ட், நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், புதுவுடைமூர்த்தி ஐயா கிளாஸில் நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது 4வது வகுப்புலேருந்து வெறும் காலி கட்டத்துக்கு உண்டான பலனையே சொல்ல ஆரம்பிப்போம். வெறும் பிளைன் கட்டம், அங்கே கிரகங்கள் இருக்காது, நட்சத்திரங்கள் இருக்குது, எதுவுமே இருக்காது. 12 ராசி கட்டத்துக்கு ஏஎல்பி லக்னத்தை மட்டுமே வைத்து பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பலன் எல்லாருக்குமே ஒத்து வருதா அப்படின்னு நீங்கள் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நீங்கள் வகுப்பில் வந்து பாருங்கள், வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே துல்லியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது இல்லாமல் ஒரு 5 ரூல் எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தரோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புலேயும் கிட்டத்தட்ட ஒரு 60 ஜாதகம் 70 ஜாதகம் ஒரு நாளைக்கு போடுறோம். ஓகேங்களா, எல்லாமே அது ஒரு ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டாக நம்ம சொல்கிற பலன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தான். நான் என்ன மெத்தடில் சொல்கிறேன், என்ன மெத்தடில் சொல்லலை அப்படின்றது வேறு விஷயம். நான் சொல்கிற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு சரியாக இருக்கா, அல்டிமேட்டாக நான் என்ன தான் முறை நான் படிச்சுட்டு வந்தால் கூட, ஓகேங்களா, என்ன நிறைய முறைகள் இருக்குது இன்றைக்கி அஸ்ட்ராலஜியில், நிறைய முறைகள், என்ன மெத்தடில் நான் படிச்சுட்டு வந்தால் கூட அல்டிமேட்டாக எனக்கு கிளையண்ட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன பலன் வந்து நமக்கு வந்து சரியாக வருதுன்னு இருக்கு இல்லையா, அதுதானே முக்கியம். ஓகேங்களா, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது வந்து சரியாக இருக்கிறதா, நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன்றதுனால நம்ம கன்ஃபார்மாக பேச முடியுது. அப்போது ஒவ்வொருத்தரும் 60 ஜாதகங்கள் ஒரு நாளைக்கு கிளாஸில் போடுறோம். இப்போ 60 ஜாதகங்கள் வந்து சரியாக வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு அவங்களே பலன் சொல்கிறாங்க. யாரும் ஸ்டூடெண்ட்டே. நம்ம முக்கியமாக ஒரு 5 விதிமுறைகள் சொல்லிடணும். 5 ரூல்ஸ், மெயினான ரூல்ஸ் வந்து 5 ரூல்ஸை வச்சு அவங்க பலன் எடுக்கிறாங்கன்னா அவங்க பலன் எடுக்கிறாங்க. அல்டிமேட்டாக வந்து ஃபுல் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பலன் சரியாக வருகிறதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இந்த முறையில் கற்றுக்க வராங்க அப்படிங்கிறவங்க அது மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, அது மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதனால இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ. இன்னொரு பக்கம் பல்வேறு விதமான ஜோதிடர்கள் இருக்காங்க, பல்வேறு முறையை கையாளுற ஜோதிடர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த முறையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இந்த மாதிரி யாராவது ஓகே ஆமாம் நீங்கள் பண்ண ஆராய்ச்சியில் இப்படி தான் இருக்குது, லக்னம் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மற்ற முறை ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்களான்னு நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து சரியாக வருகிறதா, நான் இந்த முறையில் படிக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பலன் எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேங்களா, இவ்வளோ திரைக்காணம் வச்சு பலன் எடுக்கிறாங்க, நவாம்சம் வச்சு எல்லாமே எடுக்கிறாங்க. கடைசியில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக இருக்கு அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம சொல்கிற பலன்லையும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்சய லக்ன பத்தி சாஃப்ட்வேரை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ப்ரெடிக்ஷன் 12 ராசி கட்டங்கள் 27 நட்சத்திரங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பொதுவானது தான். அதில் எந்த விதமான மாற்றமும் செய்யலை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, வயசை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இவர் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறோம். ஒருத்தர் வந்து சென்னையில் பிறக்கிறார்,
அவர் மேபி இன்னைக்கு யூஎஸில் இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம், அதே சேம் லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லுவோம். இதை விட இது துல்லியமாக இருக்கிறது அப்படின்றது தான் அவருடைய ஆராய்ச்சி. இன்னைக்கு அல்டிமேட்டாக நான் ஏன் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியாக வருகிறதுன்றதுனால நம்ம இங்கே நிற்கிறோம். அல்டிமேட்டாக எங்கிட்ட வர்றவங்க ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லைங்களா? அப்போது இது சரியாக வருகிறதுன்னு தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்றது தான் முக்கியம். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இன்றைக்கி ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க, ரிஷப ராசிக்கு பலன் சொல்கிறாங்க. இன்றைக்கி அவருக்கு தசை சனி தசையாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிஷப ராசி பலன் ஒத்துவருமா அவங்களுக்கு? வராது. சனி தசைன்னா சனி தசை எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்றது தான் முக்கியம். ஓகேங்களா, ரிஷப ராசிக்கு மட்டுமே. அவர் ரிஷப ராசியே நிற்கல. அவர் வளர்ந்து இன்றைக்கி சனி தசையில் வந்துட்டுருக்காரு. அப்படின்னா ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசத்தில் தசை நடத்துதுன்னு அர்த்தம். அப்போ பூசத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பூசத்துக்கு இன்னைக்கு அஷ்டம சனி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போது ரிஷப ராசிக்கு பலன் பார்த்தா செட் ஆகாது. அப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது கடக ராசிக்கு பலன் பார்த்தா தான் செட் ஆகும் அப்படின்றது தான் ஆய்வே. இந்த ஆய்வில் ரிஷப ராசிக்கு உண்டான பலன்கள் செட் ஆகாது, கடக ராசிக்கு உண்டான பலன் தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தீர்வான ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கிறப்போ, இந்த ஏஎல்பி முறை சார்ந்த இருக்கிற எல்லா நபர்களுமே இன்க்ளூடு பொதுவுடைய எவ்வளோ ஆரம்பித்து இங்கே இருக்கிற இப்போ ஸ்டூடெண்ட்ஸு, உங்களை மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மற்ற ஜோதிடர்கள் கூட ஒரு கலந்தாய்வு பண்ணி இந்த மாதிரியான ஒரு முறை நம்ம தவறாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த முறை தவறானது, இப்படி ஒன்று இருக்குது, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு அதை அவங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இதுதான் நடைமுறைக்கு கொண்டு வரணும். இது வரைக்கும் மக்களுக்கு தவறான விஷயங்களை தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு கலந்தாய்வு அப்படின்னு ஒன்று எங்கேயுமே நடக்கலையே. இல்லை சார், நிறைய பேர் நம்ம சொல்ல 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 நம்ம யாரையும் போய் அவங்க வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ண முடியாது. இது நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் அவங்களே ஆய்வு பண்ணி மாறி வர்றவங்கலாம் இருக்காங்க. சில பேர் சின்ன ஜோதிடர்கள். இல்லை சார், நான் சொல்கிறது தசாபுக்தி முறையிலேயே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் தசாபுக்தி முறையிலேயே பாருங்கள் சார். ஆனால் முறை நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்துக்கு பலன் பார்க்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய ஆய்வே. ரோகிணி நட்சத்திரம் பார்க்க இன்றைக்கி சனி தசை போயிட்டு இருக்கு. அப்போ யாரை வச்சு பார்க்கணும்? ரோகிணி நட்சத்திரத்துக்கு பலன் பார்த்தா செட் ஆகுமா? தசாபுக்தி முறையை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி பூச நட்சத்திரத்துலேருந்து ட்ராவல் பண்ணாங்க. ஏன்னா சனி தசைன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள், அது சனி தசைன்னா யாரை வச்சு பார்க்கணும்? சனியை வச்சு பார்க்கணும். அப்போ எங்கேருந்து அது நடத்துது அப்படின்ற ஒரு நிகழ்வு முக்கியமான விஷயமா? இதுதான் அட்சய ராசின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி பூச நட்சத்திரத்துலேருந்து பலன் பாருங்கள். சனி தசை அதே முறை தான், ஆனால் பார்க்குற கோணங்கள் மாறுபடுகிறது தான். சில பேர் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பொது உடைமூர்த்தி அப்படி இருக்கலாம், வகுப்புக்கு வரலாம் கூட. ஏன்னா இவங்க பாரம்பரியமாக நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ இதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்கே படித்து மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு நிகழ்வு இருக்கா அப்படின்னா இருக்கு. இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி பொதுடைய சொன்ன விஷயத்தை ஏஎல்பி மெத்தடுங்கிறத நிறைய பேர் மறைமுகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை டைரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஒரு பரிணாமத்தில் மாறுறாங்க. எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, சின்ன சின்ன ஜோதிடர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிடர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள்னு இன்னைக்கு இருக்காங்க இல்லையா? பொதுவுடைய ஐயா எப்படி இருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக நிறைய முறைகளில் இருக்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க. அப்போது பலன்கள் இப்படி தான் தவறாக கணிக்கப்படுது அப்படின்னு இப்படி ஒரு ஆராய்ச்சி மூலமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குங்கிறப்ப, இந்த தீர்வை கொண்டு போய் பல ஜாம்பவான்கள் இருக்காங்கல்ல, அந்த ஜாம்பவான்களோட ஒரு கலந்தாய்வு பண்ணி இதுதாயா முறை, இங்கே தாயா தப்பு நடந்திருக்கு, இதை தாயா நம்ம மக்களுக்கு சொல்லணும், இந்த முறையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, இந்த முறையை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து மக்களுக்கு ஃபைனலாக இதுதான் அவுட்புட்டு, இப்படி தான் ஒரு முறை இருக்குது, இப்படி தான் நீங்கள் பார்க்கணுங்கிறத இந்த மாதிரியான செட்டப்ஸ் எதுவுமே இது வரைக்கும் நடக்கலையேன்னு கேட்குறேன். இல்லை சார், இது நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது. ஓகேங்களா, அவருடைய இது என்னன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பப்ளிக்காக சொல்லுவோம். இப்போ நான் ஒரு முறையை ஃபாலோ பண்ணுறேன், நான் இப்போ அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை அவர் யாருக்கும் சொல்லாமல் பலன் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டானா அது அவருக்கு வரைக்கும் சரியாக இருந்துக்கலாம். அவர் எல்லா சிஸ்டமும் கண்டுபிடிச்சி அவர் பப்ளிக்காக சொல்லிட்டு இருக்காரு, மீடியாவில் சொல்லிட்டு இருக்காரு. மீடியாவில் சொல்லி இப்போ நீங்கள் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் எல்லாருமே இப்போ ஏஎல்பின்னு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் இவரை தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயமே தவிர அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியாது இல்லையா? ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, மறைமுகமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியம். அதனால தான் இன்றைக்கி நம்ம போயிட்டு டிபேட்டுன்னு யாரையும் கூப்பிடலை.
ஓகேங்களா. காரணம் என்னென்னா இது நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு சரியாக வருகிறது, நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பாருங்கன்னு எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக வந்து இன்றைக்கி வந்து மீடியாஸில் சொல்லிகிட்ருக்கார் அவர். அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம். அப்படின்னும்போது அவங்களே ஏற்றுட்டு வரும்போது தான் அது சக்ஸஸ் வருமே தவிர நம்ம போய் யாருக்கிட்டையுமே டிபேட்டுன்னு போட்டு சண்டை போட முடியாதுன்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்படி ஒரு துறை சார்ந்த ஜோதிட துறை சார்ந்த நபர்கள்ட்டையே இந்த ஒரு விஷயத்தை நம்ம போய் கன்வே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இதை புரியணும் அப்படின்னா, இப்போ எனக்கு நான் ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக நான் ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இது ஒரு காமனான ஒரு பீப்புள்கிட்ட போய் இதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரியாது. ஆனால் இதே டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு பர்சன்ட்ட போய் நான் சொன்னேன் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ட். அப்போ ஒரு ஜோதிடத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜோதிடர்கள்ட்டையே என்னால் வந்து இப்போ இன்னும் கிளியராக கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப, மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி இப்படி தான் உங்களுக்கு போகுது அப்படிங்கிறது ஏஎல்பி மெத்தடில் கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? இல்லை சார், இது ரொம்ப என்னென்னா இன்றைக்கி பப்ளிக்கு கிட்ட வந்து, ஏன்னா பப்ளிக் வந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க, அவங்களுக்கு பலன் வரலை அப்படின்னும்போது ஏஎல்பிக்கு வருவாங்க. ஃபைனலாக இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னா இங்கேயே நின்றுடுவாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து பப்ளிக் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் பப்ளிக் சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க, அல்டிமேட்டாக இங்கே வந்து ஓகே ஆகுமா அப்படின்னா ஓகே ஆகும்னு சொல்லலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு, நிறைய பேர் வந்து கிளைண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, நிறைய பார்த்துட்ருக்காங்க, அதனால தான் நிறைய ஏஎல்பி ஜோதிடர்களே வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஏஎல்பி முறையில் பலன் பார்க்குறீங்களான்னு கேட்குறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. இதை ஒவ்வொரு நிகழ்வும் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் தனித்தனியாக பதிவுகளாக வந்து மீடியாஸ்லலாம் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. இதை வைத்துக்கொண்டு நிறைய ஏஎல்பி ஜோதிடர்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆய்வு பண்ணாமல் படிப்பாங்களா? ஜோதிடர்களே சொல்கிறேன், ஆய்வு பண்ணாமல் படிக்க மாட்டாங்க. அதனால தான் ஜோதிடர்களும் உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். சில பேர் வந்து அதை வந்து நம்ம பர்சனலாக எடுத்துக்கிட்டு இல்லை நான் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்போவுமே நான் ஒரு விஷயத்தை ஆர்கியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தப்புன்னு நான் இது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னுடைய இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் எப்படி ஆகும்னு சின்ன ஒரு ஈகோ இருக்கும்ல எல்லாருக்குமே. அதனால் அவங்கவுங்க பர்சனலாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க பர்சனலாக பார்த்துட்ருக்காங்கன்ற விஷயம் தான் முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ லக்னம் மாறுது அப்படிங்கிறது ஓகே, நட்சத்திரமும் மாறும், ராசியும் மாறிடும் அப்படிங்கிறீங்க. இப்போ தசாபுத்தி கோச்சாரம் அப்படின்னு எடுக்கிறப்போ பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு தான், பிறந்த டேட்டையும் பிறந்தப்போ இருக்கிற நட்சத்திரம் வச்சு தான் தசாபுத்தியே கணக்கிடப்படுது. சரி. அப்போ நீங்கள் அப்படியே அதுவும் மாறுது அப்படிங்கிறப்ப எனக்கு டோட்டலாகவே சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஜாதகர்கிட்ட போனாலும் எந்த ஜோதிடர்கிட்ட போனாலுமே சரி, இப்போ அது மொத்தமாகவே தப்பாக தானே இருக்கும். லக்னம் மாறுது அப்படிங்கிறப்ப ஒரு ஏஜ் வயசில் எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன். தசாபுத்தியை கால்குலேட் பண்ணுறப்ப என்னோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்குறாங்க, என்னோட பிறந்த நட்சத்திரத்தை கேட்குறாங்க, அதை வச்சு தான் தசாபுத்தி கணக்கிடப்படும். அதுவே தப்பாக இருக்குது. அப்போ தசாபுக்தின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களா இல்லையா? இப்போ வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னம் அவங்க அந்த கிரகங்கள் அங்கங்கே இருக்குது. ஓகேங்களா. இப்போ சனி தசை நடக்குது, இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை வைத்து நீங்கள் சொல்லுவீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? அப்போ சனியை வைத்து கொண்டு மட்டும்தான் சொல்கிறீங்க. ஒருத்தர் ராகு தசையில் பிறக்கிறார். ஓகேங்களா. ராகு தசை முடிஞ்சு குரு தசை முடியுது, அப்போ சனி தசை நடக்குது, 3வது தசை நடக்குது. இப்போ 3வது தசை நடக்குதுன்னா ஒரு மாற்றம் வருதா இல்லையா? 3வது தசை எங்கேருந்து நடத்துதுன்னு பார்க்கணும்ல. நம்ம ஒருத்தருக்கு வந்து ரிஷப லக்னம், அவருக்கு வந்து ராகு தசை நடக்குது, 10ஆம் இடத்துலேருந்து ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து கும்பத்துலேருந்து நடக்குது. ஓகேங்களா. அப்போது அவருக்கு சனி தசை நடக்குதுன்னா எங்கேருந்து நடத்தணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எங்கேருந்து நடக்கும் அப்படின்னா சுவாதி, விசாகம். ஓகேங்களா. சுவாதிக்கு அடுத்தது விசாகம், அதே மாதிரி சதயத்துக்கு அடுத்தது பூரட்டாதி உத்திரட்டாதியிலிருந்து தான் தசையை நடத்தும். அப்போ அங்கேருந்து தான் அங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு இது வந்து ப்ராக்ரெஷன்னு சொல்லுவாங்க. பாரம்பரியத்தில் வந்து ப்ராக்ரெஷன் தியரி, வளர்ச்சி அடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தசை நடத்தும்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. அப்போ தசை வந்து எங்கேருந்து நடத்தும்னு நம்ம பார்க்கணும். எங்கேருந்து நடத்தும் அப்படின்னா உங்களுக்கு உத்திரட்டாதியிலேருந்து தான் நடத்தும். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் ராசியில் என்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா. சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதியில் இப்போ சனி வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கடன் இருக்கும், இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கான்னு இருக்குது. ஓகேங்களா. இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் லைவாக செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, ஜென்ரலாக ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது இப்போ ஒரு பேட்டர்ன் மாறி இருக்குது, இந்த இந்த மாற்றத்தில் உங்களுக்கு இந்த பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத ஓகே எடுத்துக்கிறோம். அது நடக்கலை அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி நடக்கலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் திருமண பொருத்தம்னு உள்ளர வரும் இல்லையா, அது 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம். ஃபியூச்சரே அதை தான் தீர்மானிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே திருமண பொருத்தத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்த பொருத்தங்கள் என்ன இருக்கும்? அவங்களோட ஜாதகத்தில் பிறப்பு லக்னம், பிறப்பு ராசி, பிறப்பு நட்சத்திரம், இதன் அடிப்படையில் தான்
கணவன் மனைவி இவங்களுக்கு 2 பேருக்குள்ளார பொருத்தங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இது அப்படியே ஏஎல்பிக்குள்ளார வர்றப்ப இவருக்கு 25 வயசு ஆகுதா, அப்போ இந்த லக்னமே கிடையாது அப்படின்னு ஒரு லக்னத்தை எடுத்துக்கிறோம். இந்த பெண்ணுக்கு இந்த லக்னமே கிடையாதுன்னு ஒரு லக்னத்தை எடுத்துக்கிறோம். இன்னொரு லக்னத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி இதுதான் இவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதை நார்மலாக ஒரு காமனாக உள்ள இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா சார் இது ஃபியூச்சர் சார், எனக்கு பயமாக இருக்குது சார். நீங்கள் ஏதாவது அந்த லக்னமே இல்லைன்னு சொல்லி எனக்கு சம்மந்தம், இப்போ என்னோட டைரெக்டாக என் ஜாதகத்தில் என்ன இருக்கோ இதுக்கு உண்டானதெல்லாம் இது அப்படின்னா இவன் ஒரு ரிசர்ச் பண்ணுறான் இல்லையா, பொதுவாக ஜோதிட முறைகளில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பார்த்து ஆமாம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறான். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு லக்னம் ஏதோ ஒரு நட்சத்திரம் அந்த அடிப்படையில் ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது இல்லையா? சரி சார், இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட மேபி அஸ்ட்ராலஜிஸ்க்கு புரியும். இப்போது சிம்ம லக்னம் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிற லக்னம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த பொருத்தம் பார்க்கலாம் இல்லையா? 5வது லக்னம் வரும். அப்போ 5வது லக்னத்துக்கு பொருத்தம் இருக்கா? சாதாரணமாக லக்ன பொருத்தம் மட்டுமே சொல்லணும், வேறு எந்த கிரகங்களும் வேணாம், எதுவுமே ஆய்வே பண்ண வேணாம். ஆனால் சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். துல்லியம்ன்றது எங்கே வருதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம இந்த சிம்ம லக்னத்துக்கு தனுசு லக்னம் பொருத்தம் வரும்னு நம்ம சொல்லிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறார். நம்ம இந்த மாதிரி ஒரு லக்ன சினாரியோ எடுத்துடுறோம். ஓகேங்களா, 5ஆம் பாவத்தில் லக்னம் இருக்குது, அப்போ பொருத்தம் வந்துடுதுன்னு சொல்லிடுறோம். லக்னத்துக்கு ஒரு ஆணுடைய லக்னத்துக்கு சிம்ம லக்னம், பெண்ணுடைய லக்னம் தனுசு லக்னம்னு பொருத்தம் வந்துடுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாற்றம்ன்றது லக்ன மாற்றம் அப்படின்றது ஒரு வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 வருஷம் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த லக்னமே மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னா இருக்கும். எல்லாமே 6-8ஆக ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா, இதே ஆணுக்கு லக்னம் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு துலா லக்னம் வந்துடும். ஆனால் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன லக்னம் வந்துடும். 6-8ஆக கனெக்ட் ஆகும். 4 மாதம் மட்டும்தான் அந்த லக்னம் உத்திராட நட்சத்திரம் கடைசி புள்ளியில் நிற்குது. ஓகேங்களா, அது 30 டிகிரியில் 29வது டிகிரியில் நிற்குது. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஆரம்ப டிகிரி 1, இதில் 29வது டிகிரியில் நிற்குது. 30 டிகிரி வந்த உடனே லக்னமே முடியுது. அப்போது அந்த வயதினுடைய லக்னம்னு கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-8ஆக மாறக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதே டிகிரியில் திருமணம் பண்ணிங்கன்னா கரெக்டு. இங்கே மக நட்சத்திரம் 1ஆம் பாதம், இங்கே மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், இது கரெக்டாக வரும். இல்லை மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம், இல்லை மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம், இப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு 29வது டிகிரியில் திருமணம் பண்ணீங்க, ஒருத்தருக்கு 1ஆவது டிகிரியில் திருமணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய லக்னமே மாறக்கூடிய 6-8ஆக மாறக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குது. ஏன்னா அவருக்கு துலா லக்னம் வந்துடும். இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மீன லக்னம் வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 3 லக்னம் இங்கே நகர்த்துறோம், அங்கே 3 லக்னம் நகர்த்தோம், கடைசி பாட்டில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அந்த மாற்றம் வரும்போது என்னன்னா டிராஸ்டிக்காக டிஃபர் ஆகக்கூடிய தன்மை 6-8ஆக போகக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்கும். ஒரு 4 மாதம் மட்டும்தான் அந்த லக்னம் இருக்கும். இந்த வயசு மாற 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 லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சரி இப்போது இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி இது எல்லாமே யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ராசி அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க. அதிகபட்சம் லக்ன அடிப்படையில் சொல்கிறாங்க. இந்த ராசியா, இந்த லக்னமா, உங்களுக்கு சனி பயிற்சி இதுதான், குரு பயிற்சி இதுதான். இப்போ இதையும் லக்ன மாற்றத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமா? நம்ம துல்லியமாக எனக்கு லக்னம் எனக்கு தெரியும், எனக்கு நட்சத்திரங்கள் தெரியும், எனக்கு ஏஎல்பி லக்னம் என்ன தெரியும் அப்படின்னு போகும்போது நீங்கள் அந்த ஏஎல்பி லக்னத்தை வைத்து பலன் பார்த்தீங்கன்னா பலன் பார்க்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு நட்சத்திரம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா ஏஆர்பின்னு சொல்லப்படுகிற அக்ஷய ராசின்னு சொல்கிறோம்ல, இன்னைக்கு தசாபுக்தி போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் அக்ஷய ராசின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கே இப்போது ஒருத்தர் மீன ராசியில் ஒருத்தர் பிறக்கிறார், இல்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போ அவர் கேது தசை போகுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அவர் கேது தசை எங்கே போகும்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷரா. இவர் என்ன நினச்சிட்டு இருப்பார், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கேன், 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மீனராசியை வச்சு பலன் பார்த்துட்டு இருப்பார். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி. அப்போது அஸ்வினியிலிருந்து ஒரு தசை நடத்துது. அப்போ மேஷ ராசி தான் இவருடைய ராசி, உங்களுடைய ராசியே மாறுபடுகிறது. அப்போ அங்கேருந்து கேது எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அங்கேருந்து கேத்து எப்படி இருக்காருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பலன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக வரக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குது அப்படின்னு அதை மாற்றி வச்சு பலன் சொன்னீங்க அப்படின்னா பலன் பார்க்குறதுக்கு சரியாக வரும்னு சொல்லலாம். ஓகே, இப்போது 2025 இந்த மாதிரியான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதுக்கு பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? ஏன்னா
அவங்களோட பிறப்பு லக்னத்தை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த லக்னமா இந்த ராசியா உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது, சனி பயிற்சியில் இது நடக்க போகுது, குரு பயிற்சியில் இது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜராக நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த ப்ரெடிக்ஷனை நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ எனக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னம்னு வச்சுக்கோ, நான் லக்னத்தின் அடிப்படையிலையும் ராசி அடிப்படையில் இல்லை சார், ஒரு கட்டத்தை மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போது மாற்றி நான் பார்த்துக்கிறேன், அது வேற. ஆனால் இப்போ பொதுவாக சொல்லப்படுற இந்த கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பலன்களை பார்த்து ஒன்று நான் பயப்படுறேன், எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் பார்த்து பயப்படுறேன். பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாங்கன்னாக்கா அதை கேட்டு சந்தோஷப்படுறேன் இல்லையா? இந்த சந்தோஷத்தையும் இந்த பிரச்சனையும் இப்போ நார்மலாக சோசியல் மீடியாவில் மற்ற ஜோதிடர்கள் சொல்கிறத நான் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்குறேன். இல்லை சார், இப்போ எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராசி பலன்கள் சொல்லும்போது எல்லாமே ஜாதகத்துக்கு ஜாதகங்கள் மாறுபடும் அப்படின்ற பொது பலன் தான் இதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா ராசி பலன் மட்டுமே வச்சு அப்போ 12 விதமான மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்களா? இல்லை. இப்போ 12 ராசிக்கு சொல்கிறாங்கன்னா 12 விதமான மனிதர்கள்னு இல்லை. இப்போ மேஷ ராசிக்கு சொல்கிறாங்க ரிஷபம், அப்போ 12 விதமான மனிதர்கள் தான் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி, உங்களை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது, இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் கிடையாது. அப்போது என்னன்னா துல்லியம்னு போகும்போது நம்ம டெப்த்தாக உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் அங்கே அந்த கிரகங்கள் தான் டிசைட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுதான்னா தெரியுது. அது எதன் வடிவில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் வழியாக கிரகங்கள் செயல்படுத்துகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வயதிற்கு ஏற்ற மாதிரி லக்னம் வளர்ச்சி அடைந்து ஒருத்தருக்கு அதனால தான் ஜாதகம் தனித்தனியாக பார்க்குறோம். இல்லைன்னா வெறும் ராசி பலன் மட்டுமே வச்சுப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம், இன்றைக்கி ஃபுல்லாக கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ஒருத்தர் பிறக்கிறாருன்னா ஒரே பலன் தானா? இல்லை. காத்தால ஒருத்தர் பறந்துருப்பார், அதுக்கு வேறு பலன் மாறும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துலேயே பலன் மாறிடும். ஏன்னா லக்னம்ன்றது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்போ லக்னமே பலன் மாறும். அதுலேயும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் இப்போ ஒன்றும் இது இல்லை சார். ஒருத்தர் சென்னையிலுடைய அந்த எண்டில் இருக்கார், மாதவரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் செங்கல்பட்டு டோல்கேட்டை ரீச் பண்ணுறதுக்கும் கூடுவாஞ்சேரியில் இருக்கார், அவர் செங்கல்பட்டு டோல்கேட்டை ரீச் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா? மாதவரத்துலேருந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி செங்கல்பட்டு டோல்கேட். இதே கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒருத்தர் ரீச் பண்ணுறது ரொம்ப பக்கம். அப்போ 30 டிகிரி அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரின்றது பெரிய வாஸ்டான ஒரு ஏரியா. அப்போ யாருக்கு சீக்கிரம் ரீச் ஆகிறாங்க, யார் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் துல்லியத்தின் அடிப்படையில் தான் மாறும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம் சார். இப்போ சோசியல் மீடியாவில் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறத பார்த்து அப்ராக்சிமேஷன் தான் அவங்களே சொல்லுவாங்க. பயப்படவும் வேண்டாம், பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறது விஷயம் தான். நீங்கள் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் தசாபுக்தின்றது எல்லாருக்குமே தெரியுது. இப்போ ஏன் சார் எனக்கு சனி தசை போகுது சார், எனக்கு குரு தசை போகுது சார், எனக்கு ராகு தசை போகுதுன்னு. அப்போ ராகு தசைக்கு யாரை பார்க்கணும்? ராகு தானே பார்க்கணும். ஏன் குருவை பார்த்து பயப்படுறீங்க? குரு தசைக்கு யாரை பார்த்து பயப்படணும்? குரு தசைக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ சனி தசைக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா விஷயம் இப்போ புதன் தசை எனக்கு போயிட்டு இருக்குன்னா நான் சனி தசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஏன் சனி தசை பார்க்கணும்? அப்போ இப்போ புக்தி புதன் புக்தி போயிட்டு இருக்கா, புதன் புக்தி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் துல்லியம் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியம். அது அவங்களே சொல்லுவாங்க. இப்போ பொதுப்பலன், இது பொதுப்பலன் தான் அப்படின்ற ஒரு நிகழ்வு அவங்களே சொல்லக்கூடிய விஷயம் தான். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும், அதுதான் ப்ரெடாமினெண்ட்டாக டாமினேட் பண்ணணும்னு சொல்லலாம். ஏஎல்பி ஜோதிடம் மட்டுமல்ல, ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகள் நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு மேக்கப்புக்கு நன்றி சார். நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.